ஊமை நாடகம் பாகம் 5. ஆத்திரத்தில் அவசரப்பட்டு பாலனை மருமகனாக்கிக் கொண்டது இப்போது தர்ம சங்கடத்தை விட்டுவிட்டதென்று சோபாவில் அமர்ந்திருந்த அமுதனின் தடுமாறும் பார்வையிலே தெரிந்தது. ஓரிரு நிமிடங்கள் நின்று இவற்றையெல்லாம் பார்த்த பாலா விடுவிடுவென வெளியேறி அந்த வீட்டில் தனக்கு கொடுத்திருந்த அறைக்கு போனான். போட்டிருந்த உடைகளை களைத்துவிட்டு கைலியை எடுத்து கட்டி கொண்டு பாயை தரையில் விரித்து அதை காலை நீட்டி படுத்துவிட்டான். 2 நாட்களாக தெரிந்த அலைச்சல் காரணமாக படுத்த சில நிமிடங்களில் உறங்கி போனான். மகனை தேடி வந்த பேச்சி அவனுடைய அயர்ந்த தூக்கத்தை கலைக்க மனமின்றி அதே அறையில் மற்றொரு மூலையில் படுத்து கொண்டார். மறுநாள் முழுவதும் ரயில் வந்த களைப்பும் கல்யாண களைப்புமாக கண்களை திறக்க விடாமல் தூக்கம் அழுத்தியது. சாந்தா வந்து பேச்சியை எழுப்பும்போது மணி மாலை 6 ஆகியிருந்தது. இருவரும் பாலனை எழுப்பாமல் வெளியே வந்து தோட்டத்தில் இருந்த பெஞ்சில் அமர்ந்தார்கள். ஒரு பெருமூச்சுடன் சாந்தா தன் முதலில் ஆரம்பித்தாள். எப்படியோ கல்யாணம் நிக்காம நல்லபடியா முடிஞ்சது அண்ணி. எனக்கு பாலா மருமகனா வந்தது சந்தோஷம்தான். சின்ன பிள்ளையில இருந்து நான் பார்க்க வளர்ந்தவன். அவன் வெகுளித்தனமானவனை தவிர கெட்டவன் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த பல்லவி பொண்ணு இப்படி முறைச்சுக்கிட்டு இருக்காளே, அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணி. இவ்வளவு நேரமா அவ ரூம்ல தான் இருந்தேன். என்ன சமாதானம் பண்ணாலும் எதுவுமே பேசாம கண்ணை மூடிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏற்கனவே அவ ரொம்ப அழுத்தம். இப்போ சொல்லவே வேண்டாம். அசையாம அப்படியே உட்கார்ந்துருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணி. இனிமே பாலா உன் ரூம்ல தான் படுப்பான்னு தீர்த்து சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த பாலாவும் இப்படி விலகியே இருக்கானே. இவங்க 2 பேரும் எப்படித்தான் ஒன்னா சேர்ந்து வாழ போறாங்களோ தெரியலையா அண்ணி என புலம்பினான். விடுங்க மதினி, காலம்புற போக்கில் எல்லாம் சரியாயிடும். நாம பெற்றதுகள் சோடை போகாது. ஆனா இன்னைக்கு அவசரப்பட்டு ராத்திரிக்கு ஏற்பாடு பண்ணியா வேண்டாம் மதனி. அது முதல்ல ஒருத்தர் மனசை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அதுகளாக சேர்ந்துக்கட்டும். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நம்ம எதுவும் சொல்ல வேண்டியதே இல்லை. அவங்களுக்கே எல்லாம் தெரியும். இதெல்லாம் நீங்கள் எதுவும் கவலைப்படாமல் இருங்க மதனி. பாலா பைய எழுந்துட்டேன்னு நானும் கொஞ்சம் சொல்லி வைக்கிறேன் என பேச்சு ஆறுதலாக பேசி சாந்தாவின் வயிற்றில் பாலை வார்த்தாள். அப்போது இன்னைக்கு நைட்டு எதுவும் ஏற்பாடு பண்ண வேணாமா சொல்கிறீங்களா அண்ணி என்று சாந்தா கேட்கவும், ஐயோ அந்த கதையே வேணாம் மதுரை. அவ்வளோதான், 2 பேரும் நம்மளை தொலைச்சு கட்டிடுவாங்க என பயத்துடன் கூறிய பேச்சு. ஆனா அண்ணி, பாலா பல்லவியோட ரூம்ல தான் படுக்கணும். இல்லைன்னா வேலைக்காரங்க மூலமாக விஷயம் வெளியே போனா வீரப்பா மக கல்யாணத்தை பண்ண அண்ணனுக்கு தான் அவமானம். அதனால பல்லவியை நீங்க எப்படியாவது பேசி சரி கட்டி வச்சா போதும். இவங்கிட்டையும் நான் சொல்லி வைக்கிறேன் மதனி. அதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழி என்று பேச்சு வானத்தை நோக்கி கையெடுத்து கும்பிட்டார். சிறிது நேரம் பேசிவிட்டு, சரி அண்ணி, நான் போய் உங்க அண்ணன்கிட்ட பேசுறேன். நீங்க பாலனை எழுப்பி பேசி கூட்டிட்டு வாங்க. வரும்போது மறக்காம அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்க என்று கூறிவிட்டு சாந்தா வீட்டுக்கு போக, மகனை என்ன சொல்லி சரி கட்டுவது என்ற யோசனையுடன் பேச்சு பாலா அறைக்குள் வந்தாள். மல்லாந்து படுத்து உறங்கிய பாலா இப்போது கவிழ்ந்து படுத்து உறங்கினான். பார்த்தா புது மாப்பிள்ளை மாதிரியா இருக்கான். என்னமோ லாரியில லோடு ஏற்றினவன் மாதிரி கவுந்து கிடக்கானே என்று எண்ணியபடி மகனின் தோலை தொட்டு குலுக்கி எழுப்பினான். கவுந்த வாக்கில் தலையை மட்டும் உயர்த்தி பார்த்தவன், என்னம்மா இப்போ ஏன் எழுப்புற என எரிச்சலுடன் அதட்டினான். ஐயா ராதா, என் சாமியில் எழுந்திருக்கண்ணு, மணி 7 ஆகுது என பேச்சு தனது வேண்டுகோளை கொஞ்சலில் ஆரம்பித்ததும் மெதுவாக எழுந்து அமர்ந்த பாலா கண்களை கசக்கிக் கொண்டு, மணி 7 ஆயிடுச்சா? 2 நாளா ஒரே அலைச்சல்மா, அதான் நல்லா தூங்கிட்டேன் என்றவன் வெளியே வந்து தோட்டத்து குழாயில் முகத்தை கழுவி விட்டு சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தான். அவன் பின்னாலேயே வந்தவள் அவனுக்கு அருகே அமர்ந்து, பாலா கண்ணு, குளிச்சுட்டு வேற துணி போட்டுக்க. உன்னோட அழுக்கு துணியெல்லாம் கூட நான் துவைச்சு காய வச்சு பெரிய வீட்டில் வைக்கிறேன். அப்புறமா அண்ணன் மக கல்யாணத்துக்கு 5000 அது மொய் எழுதணும்னு முத்தம்மா கிட்ட போட்டிருந்த சீட்டு பணத்தை வரும்போது வாங்கிக்கிட்டே வந்தேன். நடந்த கலாட்டாவில் நான் எங்கே மொய் எழுதினேன்? அந்த காசு அப்படியேத்தான் இருக்கு. காலைல வாங்கிட்டு போய் நல்லதாக 4 உடுப்பு வாங்கிக்க. அப்புறமா அந்த பிள்ளைக்கு நல்லதாக ஒரு சேலை வாங்கி கொடு என மகனிடம் ஆர்வமாக பேசிக்கொண்டு போனவளை கையமர்த்திய பாலா, சேலையா அவளுக்கு? ஐயோ ஐயோ, நான் இங்கே வந்து இவ்வளவு நாளாக அந்த பொண்ணு சேலை கட்டி நான் பார்த்ததே இல்லையே. வெறும் பேண்ட்டும் சட்டையும் டவுசரும் பனியனும் தான் அவளுக்கு. நான் சேலை எடுத்து கொடுத்தேன்னு வையே, என் மூஞ்சியிலே வீசி எறிவா. நாம உனக்கு யாரு இந்த மாதிரி யோசனையெல்லாம் சொல்றது? போமா போ, ஊருக்கு போய் பிழைக்கிற வழியை பார்க்கலாம். இயலாமை கலந்த கேலியில் பேசியை விரட்டினான். ஏய் ராசா, முதல்ல நீ வேற அவ வேற. இப்ப நீ அவ புருஷன்டா. பேச்சு மகனின் பொறுப்பை எடுத்து சொல்லவும், எங்கே இதே வார்த்தையை அவகிட்ட போய் சொல்லி பார்க்கலாம். அட போமா, காலையிலேருந்து அவள் முறைக்கிற முறைப்புக்கு எப்படா இந்த வீட்டை விட்டு போகலான்னு இருக்கேன். வந்த புதுசில் ஒரு முறை அந்த பிள்ளையை காலேஜ்லேருந்து கூட்டிகிட்டு வர போனேன். அவள் கூட இன்னும் 3 பொண்ணுங்களும் காரில் வந்துச்சு. இப்போ கார் டயர் பஞ்சர் ஆகி வண்டி வழியிலேயே நின்று போச்சு.
ஸ்டெப்னி டயரும் இல்லை. அதுக்கு அந்த பொண்ணுங்க முன்னாடி காய்ச்சி புச்சுன்னு கத்துச்சு. எனக்கு வந்த கோவத்தில் அவளை பலான 4 அறை வைக்கணும்னு தான் நினச்சேன். சரி, பொட்டை புள்ளையை கை நீட்டக்கூடாதுன்னு ஆத்திரத்தில் அவளுகளையும் அந்த காரையும் அங்கேயே விட்டுட்டு நான் மட்டும் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்து ரூமில் படுத்துட்டேன். அப்புறமா மாமாவுக்கு ஃபோன் போட்டு வேறு கார் அனுப்பி அவளுகளை கூட்டிகிட்டு வந்தாங்க. மாமாவும் அன்னைக்கு என்னை ரொம்ப திட்டாரு. நான் உடனே ஊருக்கு கிளம்பிட்டேன். அத்தை தான் ஏதேதோ சொல்லி என்னை நிறுத்திட்டாங்க. அதுலேருந்து எனக்கும் அவளுக்கும் ஆகாதுமா. நான் எது செஞ்சாலும் அவளுக்கு பிடிக்காது. என்னைய பார்த்தாலே முகத்தை திருப்பிக்குவா. அதனால தான் சொல்கிறேன், அவளுக்கும் எனக்கும் எந்த விதத்திலும் ஒத்து வராதுமா. இதில் நீ வேற என்னை விருப்பேத்துற. மாமா கிட்ட பேசிட்டு நானும் உன் கூட ஊருக்கு வரப்போகிறேன் வெகு அசால்ட்டாக கூறி பேச்சியின் வயிற்றில் நெருப்பை வைத்தானா. ஐயோ, என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசுகிற. அவ்வளோ பெரிய சபையில் அவ்வளோ பெரிய பணக்காரனை எதிர்த்து நின்று உன்னைய மாப்பிள்ளையே ஆக்கியிருக்காரு. இப்போ போய் நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் மாமா என்ன நினைப்பாரு? ஐயா கண்ணு, அப்படித்தான் ஏதாவது போய் உளறி வைக்க போகிறேன். அப்புறம் அவ்வளோதான். பதட்டத்துடன் பேசினாள் பேச்சு. அம்மாவின் வார்த்தையில் இருக்கும் நியாயம் பாலனுக்கு புரிந்தது. ஆமாம், அத்தனை பேரையும் எதிர்த்து நின்று அவருக்கு தகுதியே இல்லாத என்னையை மருமகனாக ஏற்றுக்கிட்டாரு. இப்போ போய் நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் மாமா என்ன நினைப்பார் என யோசித்தான். மகனின் அமைதி பேச்சுக்கு தெம்பளித்தது. கண்ணு, நான் சொல்கிறத கேளு. இப்போ தான் நானும் உன் அத்தையும் பேசினோம். அந்த பிள்ளை பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கு. அது பிறந்ததுலேருந்து பணத்தில் தான் 5ஆங்கல்லு விளையாடுச்சு. அதனால் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும். நாம தான் அனுசரிக்கணும். யார் எவர்? உன் மாமன் மகன்தானடா. ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டீங்க. இனிமேல் அதுபோல் எல்லாம் நடக்காது ராஜா. இனிமேல் நீ பகலில் எங்கே சுற்றினாலும் ராவில் அவள் ரூமில் தான் படுக்கணும். அதுக்கப்புறம் காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும். அத்தை அவகிட்ட பேசி சரி கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. நீயும் அவகிட்ட முறைச்சது காட்டாமல் இரு என்று மகனுக்கு புரியும்படி எடுத்து சொன்னாள். அம்மாவை பார்த்து முறைத்தவன், அப்போ கொல்லிக்கட்டை எடுத்து தலையில் சொரிஞ்சுக்க சொல்கிறியா என கோபமாக கேட்டான். அப்படி இல்லை ராஜா. நீ ஒரு ரூம்லேயும் அவள் ஒரு ரூம்லேயும் படுத்தா இருக்கிற வேலைக்காரங்க என்ன நினைப்பாங்க? யார் மூலமாவது விஷயம் வெளியே போனால் மாமாவோட மான மரியாதை என்னாகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. என்னை அவரோட சொந்த தங்கச்சி மாதிரி நினைச்சு வச்சுதான் அத்தனை பேருக்கு முன்னாடி இவன் தான் என்ன மாப்பிள்ளைன்னு ஊரறிய சொன்னார். இப்போ அவரோட மான மரியாதை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. கண்டு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுப்பா. பேச்சு மகனிடம் கெஞ்சி கேட்டால். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன் பின் பெஞ்சில் இருந்து எழுந்து சரி, என்னமோ செய்யுங்க என்று சொல்லிவிட்டு தனது அறைக்கு போனான். மகன் தனது கருத்துக்கு சம்மதம் சொன்னதும் பேச்சுக்கு தலைகால் புரியவில்லை. வேகமாக சாந்தாவை தேடி ஓடினான். மகளின் அறை கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்த சாந்தா படுக்கையில் படுத்து ஏதோ ஒரு ஆங்கில புத்தகத்தில் தனது கவனத்தை வைத்திருந்த மகளின் அருகே போய் அமர்ந்தாள். பக்கத்தில் அமர்ந்த அம்மாவை பார்த்துவிட்டு புக்மார்க் வைத்து புத்தகத்தை மூடிய பல்லவி திரும்பி படுத்து என்னம்மா என்றாள். மகளின் தலையை வருடிய சாந்தா, என்னடா கண்ணம்மா, அப்பா அம்மா மேலே கோபமாக இருக்கியாடா என்று கேட்க ஒரு முறை கண்களை மூடித்திருந்த பல்லவி, கோபமெல்லாம் எதுவும் இல்லாம, எனக்கு உரிமை உள்ள இடத்துல தானே கோபப்பட முடியும். அதனால எனக்கு கோபம் வரல என பட்டென பதில் சொன்னாள். மகளின் வார்த்தை சவுக்கடி போல் சாந்தாவின் நெற்றியில துடித்து போனாள். என்னடா தங்கம், இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்ட. உனக்கு இல்லாத உரிமையை நாங்கள் வாழ்றதே உனக்காக தானம்மா. உன் அப்பா இரவு பகலும் ஓடி ஓடி சம்பாதிக்கிறதெல்லாம் உனக்காகத்தானடா. உன்னோட வாழ்க்கையை பாதுகாக்கத்தானடா அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு. இல்லைன்னா அந்த மானங்கெட்ட குடும்பத்தில் போய் மாட்டியிருப்பியே கண்ணம்மா. அப்புறம் நானும் உன் அப்பாவும் உயிரையே விட்டிருப்போம். கண்ணில் வழிந்த நீரை தனது முந்தானையில் தொடர்ச்சிபடி சாந்தா கண்ணீர் குரலில் கூறினாள். தனது வார்த்தை அம்மாவை ரொம்பவே காயப்படுத்தி விட்டது என்று பல்லவிக்கு புரிந்தாலும் அவளது இழப்பு அவளுக்கு ரொம்ப பெரியதாக தெரிந்தது. அம்மா, நீ சொல்கிற உங்கள் தரப்புக்கு நியாயம் தெரியலாம். ஆனால் நான் ஒரு உயிர் உள்ள மனுஷனு யாருமே யோசிக்கலையே. நான் மேலே படிக்க போகிறேன்னு சொன்னேன். அதையும் வேணான்னு சொல்லிட்டு இந்த திருச்சி மாப்பிள்ளையை பார்த்தாரு. சரி, அது பரவாயில்ல. அந்த மாப்பிள்ளையை பற்றி தீர விசாரிச்சாரா? அதுவும் இல்லை. அவனோட பணம் தான் முதலே அவரோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, அப்பாவோட சந்தோஷம்தான் முக்கியம்னு நினச்சா அந்த கல்யாணத்துக்கு சம்மதித்தேன். ஆனால் நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்த இந்த 1 மாதத்தில் நான் அந்த ராகேஷை காதலிச்சிருந்தாலோ இல்லை இந்த 1 மாதத்தில் வேறு எங்கேயாவது சந்தித்து இன்னும் சில நாளில் புருஷனாக போகிறவன் தானேன்னு நான் என்னையே அவன்கிட்ட இழந்திருந்தாலோ என்னால் இன்னொருத்தனோடு சேர்ந்து எப்படிமா வாழ முடியும் என்று கேட்டாள். சாந்தா தீயை மிதித்தது போல அதிர்ந்து விழித்து மகளின் கையை பிடித்து, பல்லவி, நீ என்னம்மா சொல்கிற? அதிர்ச்சி மறையாத குரலில் கேட்டாள். தனது வார்த்தை கரெக்டாக போய் சேர்ந்த திருப்தியுடன், கவலைப்படாத, நான் அந்த மாதிரி ஈனப்பிறவி கிடையாது. தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.